அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் சூப்பர் சாஃப்டாக எப்படி ப்ரெஷர் குக்கரை வச்சு மாஃபின் செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்துக்கொள்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கொண்டால் தான் எங்களோட மாஃபின் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போது நாங்கள் இந்த வாழைப்பழத்தை இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா இதை மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பிறகு நான் 3 முட்டை இதுக்கு சேர்த்து நல்லா வாழைப்பழத்தையும் முட்டையும் சேர்த்து அடித்து எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க, முட்டையும் வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா அடிபட்டு வந்திருக்குது. இப்போ நான் இதுக்கு 2 கப்பு மைதாமா இந்த கப்பால் சேர்த்திக்கொள்கிறேன். நாங்கள் மைதாமா சேர்த்த முந்தியும் சீனியை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மைதாமா சீனி எல்லாம் ஒன்றா சேர்த்தும் எங்களுக்கு இதை அடித்து எடுத்துக்கொள்ளலும். மைதாமா சேர்த்தினதுக்கு பிறகு 1½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கொள்கிறேன். நாங்கள் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்புக்கு ப்ரௌன் சுகர் நான் சேர்த்திக்கொண்டேன். அதோட கொஞ்சமாக உப்பு. உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொன்னால் ஒயிட் சுகரும் சேர்த்திக்கொள்ளலும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் இப்படி எல்லாம் ஒன்றா சேர்த்திருக்கிறதால சீனி கரையும் வரையும் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் இதெல்லாம் ஓரளவுக்கு அடித்து எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு நான் அதே கப்பால் 3/4 கப்புக்கு ஆயில் சேர்த்திக்கொண்டேன். இதுக்கு எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது வெஜிடபிள் ஆயில் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கொள்ளலும். நான் இதெல்லாம் நல்லா அடித்து எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், சீனி எதுவுமே இல்லாமல் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா அடிப்பட்டு வந்திருக்குது. இப்போ எங்களோட மாக்கலவை மஃபின்காக வேண்டி ரெடி ஆகிருச்சு. இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் பெரிய ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கொண்டேன். இதுக்கு நான் இட்லி சட்டியில் வார தட்டை கீழே வச்சு மேலால் இந்த கப்பை வச்சு அதுக்கு கேக் கலவையை ஊற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நான் இந்த கப்பெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு தொடச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் எங்களோட ப்ரெஷர் குக்கரை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு நான் இந்த கப்புகளுக்கு ஆயிலை இதை மாதிரி பூசி எடுத்துக்கொள்கிறேன். ஆயிலெல்லாம் பூசினதுக்கு பிறகு எங்களோட இந்த கேக் கலவை இந்த கப்பில் அரைவாசி வாரத்துக்கு நான் ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நாங்கள் இதை பேக் பண்ணுற டைமில் இது பொங்கி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் கீழே வடிஞ்சிடும். அதால் நாங்கள் அரைவாசி வரைக்கும் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும். நான் இந்த கேக் செய்கிறதுக்காக வேண்டி 1 கப் சீனி தான் சேர்த்திக்கொண்டேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் 1½ கப் கூட சேர்த்திக்கொள்ளலும். 1 கப் சீனி சேர்த்தினது நாங்கள் குறைவாகத்தான் சீனி சாப்பிடுவோம். அதால் தான் சீனி நார்மலாகவோ அல்லது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1½ கப் சேர்த்திக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் ரைஸரை மேலால் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ரைசனுக்கு பதிலாக சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கொள்ளலும். சூடு பண்ணின ப்ரெஷர் குக்கரில் நான் இப்போ இந்த கப்பெல்லாம் வச்சுக்கொள்கிறேன். இதை நாங்கள் எப்படியும் ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும்.
குறிப்பிட்ட நேரத்துள்ளுக்குள்ளால் எங்களோட மாஃபின் வெந்துட்டான்னு சொல்லி பார்க்க வேணும்னு சொன்னால் எங்களுக்கு திறந்து பார்க்கலும். ஒரு குச்சை வச்சு குத்தி பார்த்தா விளங்கும். அந்த குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் வந்தால் எங்களோட மாஃபின் ரெடி ஆகிருச்சு, வெந்துருச்சுன்னு சொல்லி. இந்த கலவையில் மீதமாக இருந்த மாவுக்கும் நான் இதை மாதிரி கப் கேக் மாதிரி ஊற்றி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கும் நாங்கள் அரைவாசி வாரத்துக்கு தான் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கேக்குக்கு எப்போவுமே. இப்போ நான் இதுக்கு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறதுக்காக வேண்டி சின்ன சாக்லேட் குக்கியை மேலால் வச்சுக்கொள்கிறேன். இதை நாங்கள் 30லிருந்து 35 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொண்டா ஓகே. பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் நான் வச்ச மஃபின் எந்த அளவுக்கு அழகாக பொங்கி வந்திருக்குது, நல்ல சூப்பர் சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி. அவனில் வச்சதை விட ரொம்பவே குயிக்காக இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்ச மஃபின் எங்களுக்கு வெந்து வந்துருச்சு. அதே நேரம் சூப்பர் சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு கப்பில் உள்ளதை அப்படியே கலட்டி எடுத்துக்கொள்ளலும். அது ரொம்பவே ஈஸியாக கலண்டு வந்துடும். நாங்கள் ஆல்ரெடி எண்ணெயெல்லாம் தடவி கப்பில் ஊற்றினதால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கப்பில் ஒட்டாமல் ரொம்பவே ஈஸியாக கலண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கப்பில் இருந்து கலண்டு வந்துட்டுன்னு சொல்லி. ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது. பாருங்க, இதை நான் பிச்சு காட்டுறேன். இவ்வளோ அழகாக பேக் ஆகி சூப்பராக வந்திருக்குதுங்கட மஃபின்னு சொல்லி. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டீயோடையோ பிளேன் டீயோடைய சாப்பிட்றண்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. பிள்ளைகளுக்கெல்லாம் டீ டைமில் இதை குடிக்கலும். பாருங்க, நான் அவனில் வச்சு எடுத்த மஃபினும் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குது. பாருங்க, எதுலேயுமே பொங்கி மேலால் வலியாமல் சூப்பராக வந்திருக்குது. எப்போவுமே நாங்கள் ஊற்றுறேன்னு சொன்னால் இதுக்கு அரைவாசி வரைக்கும் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னு சொன்னால் வடிஞ்சிரும். பாருங்கள், இதை நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகளை பின்பற்றி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட மஃபினும் சூப்பர் சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.